வீடியோவில் டாடா ப்ளே 1 இயர் பிளான் வாங்கலாமா இல்லை ஏர்டெல் டிடிஹெச்சில் 1 இயர் பிளான் வாங்கலாமா அதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு நியூ டிடிஹெச் கனெக்ஷன் வாங்க போகிறீங்க, அதுவும் 1 இயர் பிளானில் தான் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்காக தான். வீடியோ ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் டிடிஹெச்சில் ஒரு 1 மந்த் பிளான் வாங்கினாலும் சரி, 6 மந்த் பிளான் வாங்கினாலும் சரி, அதை விட டபுள் மடங்கு பெனிஃபிட்டு இந்த 1 இயர் பிளான்ஸில் தான் இருக்குது. இது எல்லாமே ஒன்றா பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்து நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் யூஸ் ஃபோட்டோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஆல் டிடிஹெச் ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரே நிமிஷத்தில் உங்கள் வீட்டில் டிவி முன்னாடி இருந்து ரீசார்ஜ் பண்ணலாம். எங்கேயும் அலை தவிர உங்கள் ஆஃபரை கேட்டு எல்லா ஆஃபரையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலாம். ஸோ கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9585006736. நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதும் இதே நம்பர் தான். நேம் வந்து கோபிநாதன் வரும். ஏன்னா கால், வாட்ஸ்அப், பேமெண்ட் இது எல்லாமே ஒரே நம்பர் தான். எல்லாத்துக்கும் தனித்தனி நம்பர் இல்லாமல் எல்லாத்துக்குமே ஒரே நம்பர் தான். ஸோ உங்களுக்கு இந்த டிடிஹெச் தேவைப்படுது, எந்த டிடிஹெச் ஆல் டிடிஹெச் நியூ கனெக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறோம் வித்தின் 1 ஹவரில். நீங்கள் இந்தியாவுக்குள்ளே எந்த இடத்துல இருந்தாலும் சரி உங்களுக்கு நியூ டிடிஹெச் கனெக்ஷன் ஏர்டெல், டாடா ப்ளே, வீடியோகான், சன் டைரக்ட். ஸோ தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் 9585006736. சரி, நியூ டிடிஹெச் கனெக்ஷனுக்கு நான் என்னென்ன டீட்டெயில்ஸ் அனுப்பணும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் நேம் டைப் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஃபுல் அட்ரஸ் நீங்கள் டைப் பண்ணி எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சாலும் சரி, இல்லை கால் பண்ண சொன்னீங்கன்னா நாங்கள் கால் பண்ணுவோம். டீட்டெயில்ஸ் நீங்கள் சொன்னாலும் நாங்கள் டைப் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வந்து பின்கோடு. பின்கோடு வந்து கம்பல்சரியாக அந்த பின்கோடு வச்சு தான் உங்கள் நியர்பை ஆஃபீஸை வந்து ஆத்தரைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸை வந்து ஃபைன் பண்ண முடியும். அதனால் பின்கோடு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிட்டே சொல்லுங்கள். நெக்ஸ்ட் மொபைல் நம்பர். நீங்கள் கால் பண்ண மொபைல் நம்பர் சொன்னாலும் சரி, இல்லை ஏதாச்சும் புது நம்பர் சொன்னாலும் சரி, ஏன்னா அந்த நம்பரில் தான் ஓடிபி வரும், அந்த நம்பரில் தான் எல்லா மெசேஜஸுமே வரும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து டிடிஹெச் நியூ கனெக்ஷன் வாங்க சொல்லி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்பல்சரின்னு சொல்லலாம். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெண்டுத்துலேயுமே 1 இயர் பிளான். டாடா ப்ளேயில் பார்த்தீங்கன்னா எப்போதுலேருந்தோ 1 இயர் பிளான் இருக்குது. ரொம்ப சக்ஸஸான பிளான்னு சொல்லலாம். ஏன்னா 3000 பே பண்ணுவீங்க, 3000 அப்படியே கேஷ் பேக்காக கொடுத்துருவாங்க. கிட்டத்தட்ட ஃப்ரீ டிடிஹெச் அந்த மாதிரி தான் அது விளம்பரமாக பண்ணியிருந்தாங்க. வெறும் ரீசார்ஜ் அமௌண்ட் பே பண்ணால் போதும், அதிலே உங்களுக்கு டிடிஹெச் வந்துடும், இன்ஸ்டாலேஷனும் வந்துடும். இப்படி எல்லாமே அதிலே இன்க்ளூடட் ஆகிடுற மாதிரி. ஏர்டெல்லையும் பார்த்தீங்கன்னா அது நல்லா சக்ஸஸ் போகவே ஏர்டெல்லையும் அதே 3000க்கு 1 இயர் பிளான் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ இது ரெண்டுத்தில் எது போடலாம், ஓகேங்களா? இது இல்லாமல் சன் டைரக்ட்லேயும் 1 இயர் பிளான் இருக்குது, அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோகானில் இருந்தது, இப்போ அது பெருசாக இல்லை, அதனால் வீடியோகானை நான் கவர் பண்ணல. சன் டைரக்ட் இருக்குது, அது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சன் டைரக்டில் 1 இயர் பிளான், சன் டைரக்ட்லேயும் 1 இயர் பிளான் லான்ச் பண்ணிடுறாங்க, அது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது ஏன்னா சன் டைரக்டில் வந்து சேனல்ஸ் கம்மி, அதனால் இந்த வீடியோவில் அதை நான் சேர்க்கல, ஒதுக்கிட்டேன். இந்த 2 பிளானில் எது பெஸ்ட்டு, சேனல் வைஸாகவும் பார்ப்போம், ஃபேவரட் ஆப்ஷன் வைக்கிறத பற்றியும் பார்ப்போம். ரெண்டுத்துலேயுமே அட்வான்டேஜஸும் இருக்குது, ரெண்டுத்துலேயுமே டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. இப்படி எல்லாமே ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சேனல்ஸ். எதில் சேனல்ஸ் அதிகம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேனல் ஆப்ஷனுக்கு போயிடுவோம். எதில் வந்து சேனல்ஸ் அதிகம். 1 இயர் பிளான் தான் ரெண்டுமே. அதில் டாடா ப்ளேயில் சேனல்ஸ் அதிகமாக, ஏர்டெல்லில் சேனல்ஸ் அதிகமாக. ஃபஸ்ட்டு வந்து ஏர்டெல் டிடிஹெச்சோட சேனல்ஸ் பார்த்துருவோம். இவங்க சேனல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டுத்துலேயுமே சன் குரூப் வந்துடும். ஸோ அதேமாதிரி ஏர்டெல் டிடிஹெச் பார்த்திங்கன்னா சன் குரூப் உங்களுக்கு எல்லாமே வந்துடும். இதில் முக்கியமான ஹைலைட் ஹெச்டி சேனல்ஸ் பார்த்துருவோம். இந்த 1 இயர் பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன் டிவி, கேடிவி, விஜய் டிவி ஹெச்டி, ஓகேங்களா? சன் மியூசிக், விஜய் டிவி ஹெச்டி கம்பல்சரி இதில் வந்துடும். இதில் பெஸ்ட்டு இதில் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவி ஹெச்டி வருது. இது இல்லாமல் தமிழ் சேனல்ஸ் எல்லாமே கொடுத்துட்றாங்க. இதில் எது வராதுன்னு சொல்லிடுறேன், அது இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஜெயா குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஜெயா டிவி மட்டும் வரும், ஆனால் மற்றதெல்லாம் வராது. ஜெயா ப்ளஸ்ஸோ ஜெயா மேக்ஸோ இதில் வராது. அதேமாரி தான் ராஜ் குரூப்பும், கலைஞர் குரூப்பும் அதே தான். கலைஞர் டிவி மட்டும் தான் வரும், மற்ற சேனல்ஸ்லாம் உங்களுக்கு வராது. கலைஞர் குரூப்பில் வெறும் கலைஞர் டிவி மட்டும் தான் வரும். சிறுபேலியோ மற்ற சேனல்ஸோ உங்களுக்கு இதெல்லாம் வராது. ஸோ சேனல்ஸ் வைஸாக பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கம்மியான சேனல்ஸ் தான். மெயினான சேனல்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. சன் குரூப் அப்படியே வந்துடும், உங்களுக்கு ஜீ தமிழ் வந்துடும், விஜய் சூப்பர் வந்துடும். ஸோ ஜீ தமிழ், ஜீ திரை வந்துடுது. மெயினான சேனல்ஸ் கொடுத்துட்றாங்க. இந்த ஒரு சில சேனல்ஸ், அது ராஜ் குரூப்லேயே ஆகட்டும், ஜெயா குரூப்லேயே ஆகட்டும், கலைஞர் குரூப்லேயே ஆகட்டும், ஒரு சில சேனல்ஸ் வந்து அப்படியே ஒரு கட்டாக எடுத்து அதில் பர்டிகுலரான அந்த மெயின் சேனலில் மட்டும் கொடுத்துட்டு மற்ற சேனல்ஸ்லாம் எடுத்துகிறாங்க. இதில் ஸ்போர்ட்ஸ் சேனல் இல்லையானா ஸ்போர்ட்ஸ் சேனலும் இருக்குது. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 தமிழ் இருக்குது, சோனி ஸ்போர்ட்ஸ் 10.1, சோனி ஸ்போர்ட்ஸ் 10.5, ஸ்போர்ட்ஸ் 18.1, 2 அந்தமாதிரி ஸ்போர்ட்ஸ் சேனலும் கொடுக்குறாங்க. அந்தமாதிரி கிட்ஸ் சேனலும் இதில் கொடுக்குறாங்க. நிக்கு, சோனியா, சுட்டி டிவி, இதுமாரி கிட்ஸ் சேனலும் கொடுத்துறாங்க. ஸோ கேட்டகரி வைஸாக பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரியும் கவர் பண்ணிக்கிறாங்க. ஸ்போர்ட்ஸும் கவர் பண்ணிக்கிறாங்க, கிட்ஸும் கவர் பண்ணிக்கிறாங்க, தமிழ் சேனல்ஸும் கவர் பண்ணிக்கிறாங்க. என்ன ஒன்று கொஞ்சம் சேனல்ஸு கம்மி. நான் சேனல்ஸ் கம்மியாக தான் பார்ப்பேன், இல்லை சன் குரூப் மட்டும்தான் பார்ப்பேன், இல்லை விஜய் டிவி மட்டும்தான் பார்ப்பேன், இல்லை ஜீ தமிழ் மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்றவங்களுக்கு இது பெஸ்ட்டு பேக்காக இருக்கலாம். சேனல்ஸ் வந்து நான் கம்மியாக தான் பார்ப்பேன் அப்படின்றவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு பேக்காக இருக்கும். இல்லை நான் எல்லா சேனல்ஸுமே பார்ப்பேன் அப்படின்றவங்களுக்கு டாடா ப்ளே போயிடுறது பெஸ்ட்டு. இப்போ டாடா ப்ளேயோட சேனல் லிஸ்ட்டு பார்ப்போம். இதில் இந்த ஒரு பேக்கு தான், ஓகேங்களா? ஏர்டெல்லை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பேக் தான் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ டாடா ப்ளேயை பொறுத்த வரைக்கும் இந்த 3000 ரூபா பிளான் 1 இயர் பிளானில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பிளான் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ அதனால் சேனல்ஸை பற்றி கவலை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டாடா ப்ளே 3000 பிளான் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சேனல்ஸை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோரும் டிஃபால்ட்டாக போடுற பிளான் பார்த்திங்கன்னா இந்த பிளானு டாடா ப்ளேயோட ஹெச்டி பிளானு. இதில் பார்த்திங்கன்னா 9 ஹெச்டி கொடுத்துட்றாங்க. சன் டிவி, கேடிவி, சன் மியூசிக்கு தமிழில் இது தான். விஜய் டிவி ஹெச்டி இதில் வராது. ஏர்டெல்லில் விஜய் டிவி ஹெச்டி வரும், இதில் விஜய் டிவி ஹெச்டி வராது. இது இல்லாமல் தமிழில் எல்லா சேனல்ஸுமே கவர் ஆகிடும். ஜெயா குரூப் அப்படியே வந்துடும், விஜய் குரூப் அப்படியே வந்துடும், கலைஞர் குரூப் அப்படியே வந்துடும், ராஜ் குரூப் வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா ஜெயா டிவி மட்டும்தான் ஒரு ஜெய மேக்ஸ் அதெல்லாம் வராது. ராஜ் குரூப்பு அதில் எல்லாம் வராது. கலைஞர் குரூப்பில் எல்லாம் வராது. ஆனால் இதில் எல்லாமே வந்துடும். அதுமாதிரி ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 7 சேனல் கொடுத்துட்றாங்க. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1, 2, 3, ஸ்போர்ட்ஸ் 18, நாலேஜ், இன்ஃபர்டைன்மெண்ட், ஹிஸ்ட்ரி டிவி, நேஷ்னல் ஜியோ, நேஷ்னல் ஜியோகிராஃபி. அது கிட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 சேனல் கொடுத்துட்றாங்க. ஸோ சேனல் வைஸாக எனக்கு சேனல் அதிகமாக தான் வேணும், எல்லா சேனலும் இருக்கிற பெஸ்ட்டு டிடிஹெச்சாக சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் ஏர்டெல் போக வேணால் டாடா ப்ளே போயிடலாம். ஏன்னா டாடா ப்ளே பொறுத்த வரைக்கும் சேனல்ஸ் அதிகம். இந்த 1 இயர் பிளானில் சொல்கிறேன், ஓகேங்களா. 6 மந்த் பிளானையோ 1 மந்த் பிளானையோ நான் கம்பேர் பண்ணல. நான் கம்பேர் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் 1 இயர் பிளான் தான். அது ஏர்டெல்லையும் 1 இயர் பிளான் தான், டாடா ப்ளேலையும் 1 இயர் பிளான் தான். 1 இயர் பிளானை பொறுத்த வரைக்கும் டாடா ப்ளேயில் சேனல்ஸ் அதிகம். இல்லை எனக்கு இதில் வந்து ஹெச்டி கம்மியாக இருக்குது, எனக்கு வந்து ஹெச்டி அதிகம், இந்த பிளான் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 11.5 மாதம் வந்துடும். ஓகேங்களா, 11.5 மாதம் வந்துடும். அடுத்து வேலிடிட்டி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சேனல்ஸை பற்றி பார்த்துட்டோம். சேனல்ஸை பொறுத்த வரைக்கும் எதில் அதிக சேனல்னு கேட்டிங்கன்னா டாடா ப்ளே தான். நீங்கள் பேசிக்கான ஹெச்டி பேக் எடுத்தாலே அதில் சேனல்ஸ் அதிகம். ஏர்டெல்லில் இருக்குது, பட் கொஞ்சம் ஒரு சில சேனல்ஸ் அதில் கட் பண்ணிடுறாங்க 1 இயர் பேக்கில். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இது நம்ம டிடிஹெச் நியூ கனெக்ஷனுக்கு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்மளுக்கு சென்ட் பண்ணுவீங்க. அதை தான் ஃபஸ்ட்டும் சொல்லியிருந்தேன். இது ஆஃப்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், இது கடைசியாகவும் சொல்கிறேன். நீங்கள் கால் பண்ணாலும் சரி, வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி, பேமெண்ட் பண்ணாலும் சரி, இந்த ஒரே ஒரு நம்பர் தான் 9585006736. இந்த நியூ கனெக்ஷனில் உங்களுக்கு என்னென்ன வரும், நீங்கள் ஏர்டெல் டிடிஹெச் நியூ கனெக்ஷன் எடுத்தாலும் சரி, டாடா ப்ளே நியூ கனெக்ஷன் எடுத்தாலும் சரி, செட்டாப் பாக்ஸ் உங்களுக்கு வந்துடும், ரிமோட் வந்துடும், ரிமோட்டோட பேட்டரி வந்துடும், அடாப்டர் வந்துடும், HDMI கேபிள் வந்துடும். அவுட்டோர் யூனிட்டில் டிஷ்ஷு கொடுத்துருவாங்க, 10 மீட்டர் கேபிள் வரும். இல்லை நான் கலைஞர் டிவி வச்சுருக்கிறேன், நான் CRT டிவி வச்சுருக்கிறேன் அப்படின்னா AV கேபிள் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை வர டெக்னீஷியன் கிட்டே எனக்கு இதேமாதிரி நான் இந்த டிவி தான் வச்சுருக்கிறேன் அப்படின்னா AV கேபிள் அவங்க வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ AV கேபிளோட காஸ்ட்டு மேக்ஸிமம் 50-60 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். அதிகபட்சம் 100 ரூபாக்குள்ளே தான் வரும். நீங்கள் நல்ல குவாலிட்டியான கேபிள் வாங்கினா கூட 100 ரூபாக்குள்ளே தான் வரும். 100 ரூபாய்க்கு மேலே தாண்டாது AV கேபிளோட ப்ரைஸ். நெக்ஸ்ட்டு கேபிளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு மாடி தான் வீடு, ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு கேபிள் வருது அப்படின்னா அதிகபட்சம் 10 மீட்டருன்றதே அதிகம்னு சொல்லலாம். இல்லை வீடை சுற்றி கேபிள் வருது, இல்லை நான் இருக்கிற வீடு வந்து 2-3 மாடி, ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் நான் இருக்கிறேன், மாடியில் 3வது மாடியில் தான் நீங்கள் டிஷ்ஷு மாற்றிங்க அப்படின்னா கண்டிப்பாக 10 மீட்டருக்கு மேலே தான் தேவைப்படும். ஸோ அப்போ கேபிளுக்கான சார்ஜஸ் உங்களுக்கு போடுவாங்க. அது ஏர்டெல் டிடிஹெச்சாக இருந்தாலும் சரி, டாடா ப்ளே டிடிஹெச்சாக இருந்தாலும் சரி, எந்த டிடிஹெச்சாக இருந்தாலும் சரி, 10 மீட்டர்ஸ்ன்றது ஃப்ரீ. 10 மீட்டர்ஸ் மேலே போகுது அப்படின்னா சார்ஜபிள். ஸோ இந்த வீடியோ லென்த்தை கொஞ்சம் அதிகமாக தான் போகும், ஆனால் எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் வருமோ அந்த டவுட்ஸ் எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் வீடியோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வேலிடிட்டி, இதில் வேலிடிட்டி 1 இயர்னு சொன்னீங்க, அந்த வேலிடிட்டி 1 இயர் வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏர்டெல்லை பொறுத்த வரைக்கும் வேலிடிட்டி கேரண்டின்னு சொல்லலாம். 360 நாள்லாம் அந்த 360 நாள் உங்களுக்கு அப்படியே வந்துடும். ஏன்னா அது வந்து பேக்கேஜ் லாக்குடுன்றதுனால அந்த 360 நாள் உங்களுக்கு வந்தே தீரும். நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, எந்த சேனலில் ஆட் பண்ணாலும், எந்த சேனலில் ரிமூவ் பண்ணாலும், இந்த 1 இயர் பேக்குன்றது உங்களுக்கு 360 நாள் வந்துடும். 361வது நாள் தான் நீங்கள் பேக்கேஜ் மாற்றுறதோ, நீங்கள் ரீசார்ஜ் 1 மந்த் பேக் போடுறதோ, 6 மந்த் பேக் போடுறதோ, 1 இயர் பேக் பண்ணுறதோ, அது 361வது நாள் தான். மற்றபடி 360 நாளும் இந்த சேனல்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். இது வந்து லாக்குடு பேக்குன்னு சொல்லலாம் ஏர்டெல் டிடிஹெச்சை பொறுத்த வரைக்கும். டாடா ப்ளே டிடிஹெச்சை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. இந்த 3000 ரூபான்றது 3000 ரூபா உங்களுக்கு டாடா ப்ளே வாலெட் அக்கௌண்ட்டில் கொடுத்துருவாங்க. அந்த 3000 ரூபாங்க நீங்கள் 1 வருஷம் வச்சு காலி பண்ணாலும் சரி, இல்லை 5 மாதத்தில் 6 மாதத்தில் இல்லை 8 மாதத்தில் காலி பண்ணாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம் மாரி 3000 ரூபா அந்த வாலெட்டில் கொடுத்துட்றாங்க. நீங்கள் ஹெச்டி பேக் அந்த 9 ஹெச்டி பிளான் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 11.5 மாதம், ஓகேங்களா, 150 நாளுக்கு மேலே தான் உங்களுக்கு வரும். 150 நாளுன்ற அந்த 1 இயர் கிட்ட வந்துடும் உங்களுக்கு. 1 இயர் கிட்டனா ஒரு 330 நாளுக்கு மேலே தான் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, 330 நாளுக்கு மேலே தான் உங்களுக்கு வரும். அந்த கடைசி ஒரு மாதன்றது கொஞ்சம் நாள் கம்மியாகும், ஏன்னா 11.5 மாதம் வேலை ஏறினதுனால. இல்லை எனக்கு இதில் ஹெச்டி கம்மியாக இருக்குது, எனக்கு வந்து ஹெச்டி சேனல் அதிகமாக இருக்கிற பிளான் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 22 ஹெச்டி பிளான் இருக்குது டாடா ப்ளே பொறுத்த வரைக்கும். அந்த பிளான் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 11.5 மாதம் 1 இயர்ன்றது வராது, 8 மாதத்துலேயே முடிஞ்சிடும். அந்த 22 ஹெச்டி பிளானை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில்
உங்களுக்கு 8 மாதத்தில் முடிஞ்சிடும். 9வது மாதம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுவீங்க. இல்லை எனக்கு ஹெச்டி பேக்கே வேணாம், எனக்கு நார்மல் பேக்கு போடுங்க. நீங்கள் நார்மல் பேக்கு போட்டாலும் பெரிய வித்தியாசம் இல்லை, ₹1 தான் வித்தியாசம். என்ன ஒரு 2-3 நாள், அந்த 330 நாளுன்றது ஒரு 2-3 நாள் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ அதனால் ஹெச்டி பேக்கும் நார்மல் பேக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை டாடா ப்ளேவை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் வேலிடிட்டின்றது மாறும். டாடா ப்ளேவை பொறுத்த வரைக்கும் வேலிடிட்டின்றது மாறும் நீங்கள் சூஸ் பண்ணுற பேக்கை பொறுத்து. பட் இந்த 9 ஹெச்டி பிளானை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு கன்ஃபார்ம் அந்த 11.5 மாதன்றது உங்களுக்கு வந்துடும். வேலிடிட்டியை பொறுத்த வரைக்கும் ஏர்டெல் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். இதில் நான் எது பெஸ்ட்டு, என்ன பாயிண்டில் எது பெஸ்ட்டுன்னு மட்டும் சொல்கிறேன். டிடிஹெச்சை சூஸ் பண்ணுறது நீங்கள் தான். நான் இருக்கிற ஆப்ஷன் இதில் எது பெஸ்ட்டுன்னு மட்டும் சொல்லிடுறேன். கடைசியாக டிடிஹெச்சை சூஸ் பண்ணுறது நீங்கள் தான். மொபைல் டிவி நீங்கள் இந்த ரெண்டுத்தில் எந்த டிடிஹெச் கனெக்ஷன் எடுத்தாலும் சரி, ஏர்டெல் எடுத்தாலும் டாடா ப்ளே எடுத்தாலும் சரி, நீங்கள் மொபைலில் பார்க்குற மாதிரி ஆப்பும் கொண்டு வந்துட்டாங்க. ரெண்டுத்துலையுமே இப்போ இருக்குது, கரண்ட்டாக இருக்குது. டாடா ப்ளேயில் எப்போத்துலேருந்தோ இருக்குது. ஸோ டாடா ப்ளேயில் நியூ கனெக்ஷன் வாங்கிட்டீங்க, டாடா ப்ளே ஆப்பு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா போதும். நீங்கள் ட்ராவல் பண்ணாலும் சரி, மேக்ஸிமம் ஜேர்னியில் தான் ட்ராவல் பண்ணுற டைமில் தான் உங்களுக்கு தேவைப்படும். அந்த நேரத்தில் நீங்கள் திடீர்னு டிவி பார்க்கணும் அப்படின்னா டாடா ப்ளே ஆப்பில் போய் நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். அந்த ஆப்ஷன் ஏர்டெல்லையும் இருக்குது, டாடா ப்ளேலையும் இருக்குது. டாடா ப்ளே எப்போத்துலேருந்து இருக்குது, இன்னும் பெஸ்ட்டாகவும் இருக்குன்னு சொல்லலாம். ஏர்டெல்லில் கம்பேர் பண்ண சொல்ல டாடா ப்ளே பெஸ்ட்டாகவே இருக்கும். ஏன்னா நிறைய சேனல்ஸ் வரும். ஏர்டெல்லில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துருக்குறாங்க இந்த ஆப்ஷன். இப்போதைக்கு கொஞ்சம் சேனல்ஸ் கம்மியாக தான் வருது. இதில் எல்லா சேனல்லாம் இன்னும் வரல, கொஞ்சம் சேனல்ஸ் கம்மியாக தான் வருது. பட் டாடா ப்ளேயில் உங்களுக்கு அதிகமான சேனல்ஸே வரும். இந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஓகே. பட் டாடா ப்ளே கொஞ்சம் அதிகமான சேனல்ஸ் வரும் இந்த ஆப்ஷனில். ஃபேவரட் ஆப்ஷன் எனக்கு ஆன் பண்ண உடனே சன் டிவி வரணும், எனக்கு ஒன்றில் சன் டிவி வரணும், 2 சன் டிவி வரணும், அந்தமாதிரி கேட்குறவங்களுக்கு இதில் பார்த்திங்கன்னா ரெண்டுத்துலையுமே ஃபேவரட் ஆப்ஷன் இருக்குது. பட் பெஸ்ட்டான ஃபேவரட் ஆப்ஷனாக அது டாடா ப்ளேன்னு சொல்லலாம். சேனல் நம்பர் வைஸாக பார்த்தீங்கன்னா ஏர்டெல் பெஸ்ட்டு. ஏன்னா ஏர்டெல் உங்களுக்கு 750லேருந்தே சேனல்ஸ் வரும். 750லேருந்தே உங்களுக்கு தமிழ் சேனல்ஸ் வரும். நீங்கள் டிவி ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டுத்துலையுமே விளம்பர சேனல் தான் வரும். டாடா ப்ளே வாங்கினாலும் சரி, ஏர்டெல் வாங்கினாலும் சரி, ரெண்டுத்துலையுமே விளம்பர சேனல் தான் வரும் டிவி ஆன் பண்ண உடனே. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டிவி ஆன் பண்ணிட்டு 750 வச்சிங்கன்னா அதுலேருந்து நீங்கள் தமிழ் சேனல்ஸ் வச்சுக்கலாம். உங்களுக்கு ஃபேவரட் பண்ணாலும் ஏர்டெல்லை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 750லேருந்து தான் தமிழ் சேனல்ஸ் வரும். ஸோ அதனால் எப்படி பண்ணாலும் ஃபேவரட் ஆப்ஷன் ஒன்று தான். இதே டாடா ப்ளேயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேவரட் பண்ணலன்னா 1500க்கு மேலே வரும். நீங்கள் ஃபேவரட் பண்ணல அப்படியே வச்சு பார்க்குறீங்கன்னா 1500 மேலே வரும். ஃபேவரட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 900லேருந்தே வரும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு வயசானவங்க பார்க்குறாங்க, இல்லை எனக்கு அவங்க வெறும் சன் டிவி மட்டும்தான் பார்ப்பாங்க, ஆன் பண்ண உடனே சன் டிவி வரணும் அப்படின்னா டாடா ப்ளேயில் ஃபேவரட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். நீங்கள் டிவி ஆன் பண்ணிட்டு விளம்பர சேனல் வரும். விளம்பர சேனல் வந்தோடனே ஜஸ்ட்டு வெறும் ஃபேவரட் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் போதும். நீங்கள் 900 ப்ரெஸ் பண்ண தேவை, 1503 ப்ரெஸ் பண்ண தேவை. வெறும் ஃபேவரட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு சன் டிவி வந்துடும். அந்த ஆப்ஷனில் டாடா ப்ளே பெஸ்ட்டு. ஸோ எனக்கு ஃபேவரட் மஸ்ட்டு அப்படின்றவங்களுக்கு டாடா ப்ளே பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா ஃபேவரட்டை செட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட்டு அந்த ஃபேவரட் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் சன் டிவி ஃபஸ்ட்டாக வந்துடும். சேஞ்ச் பேக் எனி டைம். ஸோ எனக்கு திடீர்னு ஹெச்டி பேக் பிடிக்கல, நார்மல் பேக் போனோம், இல்லை நார்மல் பேக் பிடிக்கல ஹெச்டி பேக் போனோம், இல்லை எனக்கு அதிகமாக ஹெச்டி வேணும், இல்லை எனக்கு அதிகமாக சேனல்ஸ் பேக்கை இல்லை அதிகமான சேனல்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு டாடா ப்ளே தான் பெஸ்ட்டு. ஏன்னா அதில் வெறும் அமௌண்ட்டாக கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏர்டெல்லை பொறுத்த வரைக்கும் பேக்கேஜ் லாக்டு. நீங்கள் எக்ஸ்ட்ரா சேனல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அமௌண்ட்டு ரீசார்ஜ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா சேனல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் இல்லாத சேனல் ஒரு சில சேனல்ஸ் கூட வருதில்ல. இப்போது ஜெயா குரூப்பில் ஒரு சிலது வரல, ராஜ் குரூப்பில் ஒரு சிலது வரல, கலைஞர் குரூப்பில் ஒரு சிலது வரல. ரீசார்ஜ் பண்ணிட்டு வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் தான். பட் உங்களால் பேக்கேஜெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. டாடா ப்ளேயில் தான் உங்களால் பேக்கேஜாக சேஞ்ச் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ரெக்கார்ட் ஆப்ஷன். ரெக்கார்ட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஏர்டெல்லில் எப்போத்துலேருந்தோ இருக்குது. பட் பெய்டு தான் அது. நீங்கள் சம் அமௌண்ட் ஒரு 50 ரேஞ்சு, ₹50 அந்த மாதிரி பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அது ஷோஸாக இருந்தாலும் சரி, மூவிஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். பென்ட்ரைவ் போட்டு உங்களால் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். டாடா ப்ளேயில் ஹெச்டி பாக்ஸாக அந்த ஆப்ஷன் இல்லை. ரெக்கார்டிங் ஆப்ஷன் அவங்க எங்கேயும் மென்ஷன் பண்ணவும் மாட்டாங்க. ரெக்கார்டிங் ஆப்ஷன் உங்களுக்கு கிடையாது, ஹெச்டி பாக்ஸில் கிடையாது டாடா ப்ளேயில். ஸோ ரெக்கார்டு தான் எனக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நீங்கள் ஏர்டெல் போகிறது பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் பீப்பிளுக்கு இது பெஸ்ட்டு. எங்கள் வீட்டில் வயசானவங்க தான் இருக்கிறாங்க, அவங்க மட்டும் தான் டிவி பார்க்க போகிறாங்க. அவங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸ் வாங்கலாம், 1 இயர் பிளானாக எது வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு டாடா ப்ளே போகிறதே பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒன்று அந்த ஃபேவரட் ஆப்ஷனுக்காக நீங்கள் டாடா ப்ளே பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஃபேவரட் மட்டும் அவங்களுக்கு செட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அவங்க ஃபஸ்ட்டு சன் டிவி தான் அதிகமாக பார்ப்பாங்களா, இல்லை எந்த சேனல் அதிகமாக பார்ப்பாங்களோ அதை ஃபேவரேட்டில் ஃபஸ்ட்டாக 900 வச்சிட்டிங்கன்னா போதும். அவங்க ஆன் பண்ணிட்டு விளம்பர சேனல் வந்ததுக்கப்புறம் ஃபேவரட் பட்டன் ப்ரெஸ் பண்ணாங்கன்னா அவங்க விரும்பி பார்க்குற சேனல் அதில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஜீ தமிழ் தான் பார்ப்பாங்க அப்படின்னா ஃபேவரட் ஆப்ஷனில் வச்சிட்டாங்க அப்படின்னா அந்த ஃபேவரட் பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே ஜீ தமிழ் வரா மாதிரி, இல்லை சன் டிவி தான் பார்க்குறாங்கன்னா அந்த ஃபேவரட் பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே சன் டிவி பார்க்குற மாதிரி. ஸோ அதனால் ஓல்டேஜ் பீப்புளுக்கு
டாடா ப்ளே பெஸ்ட்டாக இருக்குன்னே சொல்லலாம், ஏர்டெல்லை கம்பேர் பண்ண சொல்ல. ஏன்னா ஏர்டெல்லில் 3 பட்டன் அழுத்தணும். இப்போ 750 கூட 7, 5, 0 அது ஒரு சிலர் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. 7 ப்ரெஸ் பண்ணுவாங்க, 5 ப்ரெஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் 0 ப்ரெஸ் பண்ணுவாங்க, அதுக்குள்ளே அது மாறிடும். ஸோ அதனால் ஓல்டேஜ் பீப்புளுக்கு டாடா ப்ளே பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். ஒரு சிலர் இந்த கொஸ்டினை கேட்டுருக்குறாங்க, அதனால் இதையும் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். எனக்கு 1 இயர் கழிச்சு என்ன பிளான் வரும்? 1 இயர் பிளான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துட்றீங்க, அது டாடா ப்ளே வாங்கினாலும் சரி, ஏர்டெல் வாங்கினாலும் சரி, 1 இயர் கழிச்சு நான் என்ன பிளான் ரீசார்ஜ் பண்ணணும் அது வந்து நமக்குமே தெரியாது. ஏன்னா 1 இயர் கழிச்சு ப்ரைஸ் ஏறுதா இல்லை ப்ரைஸ் இறங்குதா இல்லை இதே ப்ரைஸில் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் 1 இயர் கழிச்சு ஜஸ்ட்டு நம்மளுக்கு கால் பண்ணுங்க போதும், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்க போதும், உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே சொல்கிறோம். உங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்குது, இந்த பிளான் இருக்குது, இந்த 1 மந்த் பிளான் இருக்குது, 6 மந்த் பிளான் இருக்குது, 1 இயர் பிளான் இருக்குது, நீங்கள் எது வேணுமோ ரீசார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு கால் பண்ணாலே போதும். ஓகேங்களா? இது வந்து ஒரு சிலர் டவுட்ஸ் கேட்டுருக்காங்க, 1 இயர் கழிச்சு நான் என்ன பிளான் போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு இது ஒரு சிலர் கேட்டுருக்குறாங்க, ஆஃப்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ். மேக்ஸிமம் இந்த கொஸ்டின் யாரும் கேட்டதில்லை, ஆஃப்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்னு. ஸோ உங்கள்கிட்ட வாங்கிடுறோம், அதுக்கப்புறம் சர்வீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எங்ககிட்ட நீங்கள் டிஷ்ஷு பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு சர்வீஸ் தேவைப்பட்டாலும் சரி, இல்லை ரீசார்ஜ் தேவைப்பட்டாலும் சரி, இல்லை எதனா அசசரிஸ் தேவைப்பட்டாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு டவுட் கேட்குறீங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் கால் பண்ண வேண்டியது இதே நம்பர் தான், 9585006736. ஜஸ்ட்டு ஒரே ஒரு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு சர்வீஸ் தேவைப்படுதா, எங்களுக்கு ஒரே ஒரு கால் பண்ணுங்கள், இல்லை ஒரு மெசேஜ் போட்டுருங்க. ஓகேங்களா? இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு டவுட் இருக்குன்னா ஒரு கால் பண்ணுறங்க, இல்லை மெசேஜ் பண்ணுறீங்களா, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலும் சரி. ஸோ எதுனாலும் சரி, ஜஸ்ட்டு உங்களுக்கான டெடிக்கேட்டட் நம்பரே வச்சுருக்கிறோம், 9585006736ன்னு சொல்லிட்டு. நீங்கள் இங்கேயெல்லாம் அலைய தேவையில்லை. சேல்ஸுக்கு ஒரு இடம், சர்வீஸுக்கு ஒரு இடம், அசசரிஸுக்கு ஒரு இடம்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கேயெல்லாம் அலைய தேவையில்ல, ரீசார்ஜுக்கு ஒரு இடம்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு இடம்லாம் அலையவே தேவையில்ல. ஜஸ்ட்டு நீங்கள் இந்த நம்பர் கால் பண்ணாலோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணாலே போதுமானது. ஸோ இதுதான் நாங்கள் ஆஃப்டர் சேல்ஸுக்கு அப்புறம் எங்ககிட்ட டிஷ்ஷு வாங்கிட்டிங்கன்னா நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இதுதான். எங்ககிட்ட ஒவ்வொரு சர்வீஸுமே பெஸ்ட்டாகவே இருக்கும். இது கேட்டிருக்கிறாங்க ஒரு சிலர் சொல்லலாம் அந்தமாரி இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க, நான் ஏன் உங்கள்கிட்ட வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே காரணம் தான், ஆல் இன் ஒன் பிளேஸ். இங்கே வந்து எல்லாமே கிடைக்கும். நீங்கள் ரீசார்ஜ்னாலும் இங்கேயே பண்ணிக்கலாம், சேல்ஸ்னாலும் நீங்கள் ஏதாவது ஒரு நியூ கனெக்ஷன், ஆல்ரெடி ஒரு டிஷ் வாங்கிட்டீங்க, திருப்பி ஒரு நியூ கனெக்ஷன் வாங்க போகிறீங்கனாலும் இங்கேயே வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு சர்வீஸ் தேவைப்படுறதுனால ஜஸ்ட்டு கால் பண்ணி எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குங்க அப்படின்னு மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா போதும், அதுக்கப்புறம் அது எங்கள் ப்ராப்ளம் நாங்கள் பார்த்துக்குறோம். எங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா போதும், அது எங்கள் ப்ராப்ளம் நாங்கள் பார்த்துக்குறோம். உங்களுக்கு டெக்னீஷியன் வந்து வீட்டுக்கு வந்து பார்க்குற வரைக்கும், அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிற வரைக்கும் நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்போம். அசசரிஸ் ஏதோ ஒரு ரிமோட் தேவைப்படுது, இல்லை அடாப்டர் தேவைப்படுது அப்படின்னாலும் உங்கள் லோக்கலில் இருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கனாலும் சரி, இல்லை எங்ககிட்ட கேட்டிங்கனாலும் நாங்கள் இங்கேருந்து கொரியர் போட்டு விட்ருவோம். ஸோ ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் தமிழ்நாடு, நீங்கள் தமிழ்நாடுக்குள்ளே எங்கே டிடிஹெச் தேவைப்பட்டாலும் சரி, நீங்கள் நம்மக்கிட்ட கால் பண்ணி டிடிஹெச் வாங்கிக்கலாம். இல்லை ஆல் ஓவர் இந்தியா, நான் கேரளாவில் இருக்கிறேன், நான் கர்நாடகாவில் இருக்கிறேன், இப்படி எங்கே இருந்தாலும் சரி, உங்களுக்கு டிடிஹெச் நியூ கனெக்ஷன் தேவைப்படுதுன்னா நம்மளுக்கு ஒரு கால் பண்ணாலும் வாட்ஸ்அப் பண்ணாலும் போதுமானது. ஸோ இந்த டீட்டெயில் மட்டும், நேம், ஃபுல் அட்ரஸ், பின்கோடு, மொபைல் நம்பர், இந்த டீட்டெயில் சென்ட் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம். எல்லா டீட்டெயிலுமே சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோவே போதுமானதுன்னு நினைக்கிறேன், சேனல் வைஸாகவும் சரி. ஓகேங்களா? ஸோ சேனல் இங்கேயே இருக்குது, நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துங்க, சேனல்ஸ் ஃபுல்லாகவே செக் பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் சேனல் லிஸ்ட்டை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறேன். ஸோ மேக்ஸிமம் டீட்டெயில் சொல்லிட்டேன். இதை தவிர்த்தும் எனக்கு டவுட் இருக்குது, இதில் டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக கால் பண்ணுங்கள், 9585006736. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா டிடிஹெச் வாங்கணும்னு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.